ஸ்ட்ரெஸ்ஸில் சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து அல்சர்ஸ் ஸ்டொமக் அல்சர்ஸ்லாம் வரும், ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் வரும். அதுவும் எஸ் நான் இல்லை அல்சர் நிறைய இருக்குது, நிறைய ரீசன்ஸ் ஆஃப் அல்சர் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர்றது ஸ்ட்ரெஸ் அல்சர். முக்கியமான வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு. ஏன்னா பிகாஸ் நம்ம டீஹைட்ரானால் ஹெட்டேக் வந்துடும். நம்ம நினச்சிப்போம் நம்ம நிறைய படிச்சிட்டோம் போல் தலைவலி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நீங்கள் டீஹைட்ராக இருப்பீங்க, அதனால தலைவலி இருந்திருக்கும். அது கான்ஸ்டிபேஷன்லாம் வரும்போது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும், கேஸ் ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கும், பிரெயின் வந்து இதுவாகும், ஆக்டிவ் இதுவாகாது. அண்ட் அது இல்லாமல் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிஷாந்த், ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி என்ற ஊர்லேருந்து வரேன். நடைபெற்ற யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வில் நான் என்னோடய முதல் முயற்சியில் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 821 எடுத்திருக்கேன். ஃபுட்டுன்னு சொல்கிறது நான் வந்து அதாவது ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிடாமல் லிமிட்டடாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ், அதுவும் இல்லாமல் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் லைஃப்பில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம உட்காந்துட்டே தான் இருப்போம், லைக் செடென்ட்ரியாக தான் இருப்போம், பெருசாக ஆக்டிவாக லைஃப் ஸ்டைல் இருக்காது. ஸோ இன்னும் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டால் வந்து இன்னும் அது வெயிட்லாம் இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம வெயிட் அது இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த ஃபேஸில். ஸோ ஹெல்த்தி ஃபுட்ஸு அதாவது அளவான சாப்பாடு, ரொம்ப அதிகமாக சாப்பிடாம தூக்கம் வராத மாதிரி சாப்பிட்டாலே போதும். நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால ஹாஸ்டல் ஃபுட்டு தான் சார் சாப்பிட்டது. அங்கே வந்து நான் வந்து எனக்கு அந்த ஜங்க் ஃபுட்ஸ் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. நான் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ இல்லை ஹாஸ்டலில் என்ன கொடுக்குறாங்களோ அதான் சாப்பிடுவேன். அண்ட் அது வந்து எனக்கு இவ்வளோ தான் குவான்டிட்டி, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன், இது கம்மியாக சாப்பிட மாட்டேன். கம்மியாக சாப்பிட்டா எனக்கு எனர்ஜி இருக்காது, அதிகமாக சாப்பிட்டாலும் என்னால் முடியாது. ஸோ தூக்கம் வந்துடும்னு சொல்லிட்டு எவ்வளோ எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதுதான் எனக்கு தெரியும் அது எவ்வளோ அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவேன். அண்டு தேவைப்படுறப்போ எனக்கு காஃபி குடிக்க பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும், அதனால் காஃபி குடிப்பேன். மற்றபடி வந்து பெருசாக வந்து நான் ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை ஆர்டர் பண்ணி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றதுலாம் பெருசாக அண்ட் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி அந்த லீஷர் டைமில் போய் வெளியே சாப்பிட்றதோ இல்லை அது மாதிரி சாப்பிடுவேன். மற்றபடி எல்லாமே நார்மல் ஃபுட்டு தான். அண்டு முக்கியமான வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு. ஏன்னா பிகாஸ் நம்ம டீஹைட்ரானால் ஹெட்டேக் வந்துடும். நம்ம நினச்சிப்போம் நம்ம நிறைய படிச்சிட்டோம் போல் தலைவலி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நீங்கள் டீஹைட்ராக இருப்பீங்க, அதனால தலைவலி இருந்திருக்கும். ஆமாம். ஸோ டீஹைட்ரேஷன் வில் காஸ் ஹெட்டேக். அதனால் தைலம் தேய்ச்சிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் திருப்பி படிக்க ஆரம்பிப்போம். ஆனால் பண்ண வேண்டியது நான் தண்ணி குடிக்க வேண்டியது, ஆனால் அதை பண்ண மாட்டோம். ஸோ மேஜர் அதே மாதிரி இந்த மசில் ஸ்ப்ரெயின், திடீர்னு வந்து காலெலாம் வந்து வலிக்கும், கால் வலிக்கும், அப்புறம் வந்து தலை வலிக்கும், இதெல்லாம் வந்து டீஹைட்ரேஷனால் வருது. பட் நம்ம நினச்சிப்போம் நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், அதனால் கால் வலிக்குது, படிச்சுட்டே இருக்கோம் தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆமாம். ஸோ டீஹைட்ரேஷன் வந்து முக்கியமாக இதுக்கு ஈஸியாக காசு பண்ணணும். எனக்கு ரொம்ப எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தலைவலி வந்துச்சா அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், நீ எவ்வளோ தண்ணி குடிச்சேன்னு சொல்லிட்டு கம்மியாக குடிச்சிருப்பேன். அண்ட் தென் நான் ஒரு நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நான் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுவும் சரியாயிடும், அப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ ஹைட்ரேட்டடாக ரொம்ப ரொம்ப இருக்கணும். எக்ஸாம் டைம்லையோ இல்லை எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியோ வந்து சிக்காகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைம்லாம் வந்து வெளியெல்லாம் போகாமல் எக்ஸ்போஷர் எதுவும் பெருசாகாமல் உன்னோட சேஃபஸ்ட் ஏரியாவில் கம்ஃபர்டபுளான ஏரியாவில் மட்டும் இருந்துட்டு ஹைட்ரேட்டடாக நல்லா ஃபுட் சாப்பிட்டாலே ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா பிகாஸ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமில். பெயின் கட் லிங்க் இருக்குது. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கட் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல, கட் ஃபீலிங் நம்ம சொல்கிறோம்ல எக்ஸாம் நம்ம எந்த டைமில் நம்ம எதோ தோணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்டிவாக நம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு பிரெயினும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அது கான்ஸ்டிபேஷன்லாம் வரும்போது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும், கேஸ் ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கும், பிரெயின் வந்து இதுவாகும், ஆக்டிவ் இதுவாகாது. அண்ட் அது இல்லாமல் அதான் நம்ம வந்து ஃபைப்ரஸான ஃபுட்ஸு, நல்ல நார்ச்சத்து உள்ள ஃபுட்டு, நல்ல நீர் சத்து உள்ள ஃபுட்ஸு. அண்ட் நார்மலாக நம்ம ஆக்சுவலி நம்ம ஃபுட்டு நல்ல ஃபுட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஓகே தான், நம்ம வீட்டில் செய்கிற ஃபுட்டே நல்ல ஃபுட்டு தான். நம்ம எக்ஸ்ட்ரா வெளியே போய் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாம வீட்டில் செய்கிற ஃபுட்டே அளவாக கரெக்டாக அளவுக்கு சாப்பிட்டா அதுவே போதும். ஃப்ரூட்ஸ், அதான் ஃப்ரூட்ஸ், தண்ணி எனக்கு முக்கியமாக தண்ணி தான். நான் சொல்கிறது தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 4 லிட்டர்ஸ் குடிக்கலாம். பட் நிறைய பேர் 1 லிட்டர் 1.5 லிட்டருக்கு குடிக்கிறது கிடையாது. ஆமாம், ஒரேடாக குடிக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த டே ஃபுல்லாக
ஒரே டைமில் குடித்தாலும் அது வந்து அப்சர்ப்ஷன் வந்து நம்ம தேவைப்படுறப்ப தானே குடிக்கணும். நம்ம வந்து நம்ம தேவையான அளவுக்கு தான் பண்ண முடியும். அளவுக்கு மீது தான் அமுதமும் நஞ்சு தானே. ஸோ தண்ணியை நம்ம நிறைய அப்பப்போ நிறைய குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு குடிச்சிட்டுலாம் சொல்லக்கூடாது. எப்போ தேர்ஸ்ட்டாக இருக்கோ அப்போ குடிக்கணும். அண்டு அப்பப்போ நம்ம வந்து படிக்கும் போது நம்ம தேர்ஸ்டாக இல்லைனாமே, ஏன்னா நம்ம வின்டர் டைம்லாம் பெருசாக தேர்ஸ்டியாக இருக்காது. ஹாஸ்டலில் நிறைய மேஜராக வந்து இந்த ஃபுட் விஷயத்தில் படிக்கும்போது விஷயத்தில் என்ன தப்பு பண்ணாங்க, எதை பண்ண, எதை அவாய்ட் பண்ணிக்கணும்? நிறைய பேர் நம்ம ஹாஸ்டல் இருக்கும்போது இந்த நிறைய டிசென்ட்ரி டயரியா வரும். நாட் டிசென்ட்ரி, டயரியா வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் நிறைய வரும். ஏன்னா அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஹாஸ்டலில் ஃபுட் ஒரே மோனோட்டோனஸாக சாப்பிட்டு இருக்கும்போது வெளியே போய் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ வெளியே போகும்போது கொஞ்சம் ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான இடத்துல சாப்பிடாம இருந்தால் டயரியா வரும். அண்ட் ஃபீவர், அதெல்லாம் காமன் எலிமெண்ட்ஸ் தட் கம்ஸ் இன். இது ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்ஸில் சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து அல்சர்ஸ், ஸ்டொமக் அல்சர்ஸ்லாம் வரும். ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் வரும். அதுவும் எஸ் நான் இல்லை, அல்சர் நிறைய இருக்குது. நிறைய ரீசன்ஸ் ஆஃப் அல்சர் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரது ஸ்ட்ரெஸ் அல்சர். எக்ஸாம் டைமில் நிறைய பேருக்கு வந்து இன்டைஜஷன்ஸ் வரும். நிறைய பேருக்கு வந்து பர்ப்ஸ் நிறைய வரும். நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி நாசி இதுதான் வாமிட் வர மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அது லிட்ரலாக லைக் ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்ட் அங்கே படிச்சிருந்ததுன்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வந்த மாதிரியே இருக்குது, எது சாப்பிட்டாலும் வந்து வாமிட் வந்த மாதிரியே இருக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னாரு. இது ஸ்ட்ரெஸ்ஸால் தான் வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்குது சார், மருந்து இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், டேப்லெட்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அது கஷ்டம் தான். பட் வி ஷுட் நோ தட் நம்ம சொல்யூஷன் நம்ம கீழே தான் இருக்குது. நம்ம எப்படி சைக்காலஜிக்கல் தான் அது. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதுதான். கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை டேப்லெட்ஸ் மூலியம் அது சப்போஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு, உன்னால் கண்ட்ரோல் பண்ணால் வி ஷுட் சீக் மெடிசன். இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக இருக்கலாம். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் அல்சர் வரும். ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம அதுதான் முதல்ல வந்து இது மாதிரி பயாலஜிக்கல் ஃபிசிக்கலாக இது மாதிரி அல்சர்ஸு அது வரும். அப்புறம் அந்த இரிட்டபிள் பவுல்ஸ்ன்ற மாதிரி வரும். லைக் அடிக்கடி மோஷன்ஸ் போவாங்க, சாப்பிட்ட உடனே மோஷன் போவாங்க. ஸ்ட்ரெஸ்லாம் வரும். ஸோ அதிலும் ஸ்ட்ரெஸ்னால வரும். அண்ட் ஸ்ட்ரெஸ்னால வந்து மென்டலி வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து லோன்லினஸ், தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையும் வரும்ல நம்ம படிக்கும் போது. ஸோ இதெல்லாம் மென்டலி ரொம்ப இட் இஸ் டிமாண்டிங். இந்த ப்ராசஸ்ன்றது அது யூபிஎஸ்சின்றது ஒரு லாங் ப்ராசஸில், இந்த லாங் ப்ராசஸில் இட் இஸ் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி எல்லாமே ரொம்ப டிமாண்டிங் இந்த ப்ராசஸ். இதுக்கு வி நீட் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ தட் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் அல்சர்னு தெரியாது இல்லை. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்ம வந்து அல்சர் வருதுன்னா இப்போது லைக் இன்டென்ஷனால ஸ்ட்ரெஸ்ஸால் இதெல்லாம் வரலாம் அப்படியே முதல்ல வந்து அவேர்னஸ் ஃபஸ்ட் இருக்கணும். நமக்கு வந்து இந்த ஃபேஸில் இந்த டைமில் இதெல்லாம் நடக்கலாம், இதெல்லாம் வரலான்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்னால நம்ம அல்சரு, ஹெட்ஏக்கு, வாமிட்டிங் சென்சேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து மோஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். இது நிறைய இருக்குது அது மாதிரி நான் இருக்கிறது. அண்ட் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ வந்துச்சுன்னா அதை ஜஸ்ட்டு நம்ம வந்து கேஷுவலாக எடுத்து போவாங்க. வி ஷுட் சீக் ஹெல்ப். அதையும் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து இது நடக்கிறதான்னு சொல்லிட்டு விடாமல் வி ஷுட் சீக் ஹெல்ப் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை டாக்டர்ஸோ இல்லை மென்டாஸோ கைட்ஸோ யாருக்கிட்டையாச்சும் நான் போய் சொல்லி அதை ஷேர் பண்ணணும். நமக்கு எல்லாரும் தான் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தான் வருது, அது வந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு விடாமல் வி ஷுட் ஹாவ் சம்ஒன் டு சப்போர்ட் அஸ் மென்டலி, எமோஷ்னலி. அந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம தான் தேடி போகணும். அது தானாக வந்துருமானா வராதில்லை. நமக்கான ஒரு பர்சனை, நமக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து பி இட் பேரண்ட்ஸ் ஆர் பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ. ஜங்க் ஃபுட்ஸு அண்ட் நான்வெஜ் நிறைய எடுக்கக்கூடாது. எடுத்துக்கலாம், பட் நிறைய ஏன்னா பிகாஸ் இட் டேக்ஸ் டைம் டு டைஜஸ்ட் அதெல்லாம். ஸோ ஃபுட்டில் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டு அளவாக சாப்பிடணும். அதுதான் குவான்டிட்டியை விட குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு குவாலிட்டியான ஃபுட்ஸ் நான் சொன்னேன். மென்டல் ஹெல்த். ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஷுட் சீக் சப்போர்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மென்டாஸ், இல்லை யாருன்னா ஒருத்தர் அங்கே இருக்க சரௌண்டிங் கூடயே வந்து வி ஷுட் சீக் ஹெல்ப். அதுக்கு தயங்கக்கூடாது, அந்த பயம் இருக்கக்கூடாது. நான் இஃப் யூ ஆர் ஃபீலிங் டிப்ரெஸ், இல்லை ஆன்சைட்டியாக ஃபீல் ஆகுறீங்க, இல்லை டிப்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுறீங்கன்னா கோ சீக் ஹெல்ப்.